நீலகிரி எப்போதும் தேயிலை விளைபொருட்களை ஏற்றுமதி செய்வதில் பெயர் பெற்றது. நீலகிரியிலிருந்து கொச்சிக்கு தேயிலை கொண்டு செல்வதற்காக ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டன. சீனாவில் உருவான இந்த பானத்தின் தீவிர பிரியர்கள் ஏராளமான இந்தியர்கள்தான். அங்குள்ள அனைத்து சாய் பிரியர்களுக்கும் பசுமையான மலைகளுக்கு மத்தியில் அதன் உற்பத்தி மையத்திலிருந்து உங்களுக்கு பிடித்த பானத்தை பருகுவது எப்படி, இது வாழ்நாள் முழுவதும் ஒரு அனுபவமாக இருக்கும். ஊட்டி நகரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஊட்டி தேயிலை அருங்காட்சியகம். 1839 மீட்டர் உயரத்தில் தொட்டபெட்டா சாலையில் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தேயிலை தொழிற்சாலையானது தேயிலை இலைகளை பறிப்பது முதல் முழு பண்டமாக மாற்றுவது வரை தேயிலை தயாரிக்கும் செயல்முறையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. தொழிற்சாலைகளை பார்வையிடுவதன் மூலம் இந்தியாவில் தேயிலையின் வரலாறு மற்றும் நீலகிரி மலையின் அதன் பரிணாம வளர்ச்சியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான தேயிலை இலைகளின் தோற்றம் பற்றியும் இது நமக்கு சொல்லும். தொழிற்சாலைகளுக்குள் ஒரு தேயிலை அருங்காட்சியகம் உள்ளது. இது இயந்திரங்களை பயன்படுத்தி தேயிலை இலைகளை வெட்டுதல், முறுக்குதல் மற்றும் சுருட்டுதல் முறையை பற்றி உங்களுக்கு கற்பிக்கிறது. தேயிலை உற்பத்தியின் ஒவ்வொரு கட்டமும் வெட்டுதல், உருட்டுதல், உலர்த்துதல் மற்றும் இறுதியாக மாறுதல், இந்த இலைகளின் நிலைகள் அனைத்தையும் பார்வையாளர்களுக்கு காணொலியாக உதவியுடன் காட்டப்படுகிறது. தேயிலை இலைகள் துருப்பிடிக்காத எஃகு கொள்கனலில் உலர்த்தப்பட்டு சிடிசி வழியாக செல்லும் முன் நுறுக்கிகள் வழியாக அனுப்பப்படுகிறது. தேநீர் அருங்காட்சியக சின்னம் பொறிக்கப்பட்ட இடத்தில் தேநீர் கோப்பைகள், தேநீர் தட்டுகள் மற்றும் டிஷர்ட்டுகள் போன்ற நினைவுப் பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த தயாரிப்புகள் கையால் செய்யப்பட்டவை. தொழிற்சாலைக்கு வருகை தரும்போது உங்களுக்கு சூடான தேநீரும் வழங்கப்படுகிறது. மேலும் ஏலக்காய் டீ, மசாலா டீ, இஞ்சி டீ, கிரீன் டீ மற்றும் பல சுவைகளில் உங்களுக்கு தேவையான சுவையை நீங்களே தேர்வு செய்து வாங்கிக் கொள்ளலாம். இதில் முக்கியமானது ஒன்று ஒயிட் டீ. இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத ஒரு டீ. என்ன அந்த தேயிலையின் சிறப்பு அப்படின்னா, அந்த தேயிலை பூக்காய் விடும் முன்னாலே அதன் மொட்டுகளை சேகரித்து அதிலிருந்து தேநீர்கள் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேநீரை பருகுவது உடல் எடையை குறைக்கும், கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது என்பது நாங்கள் தெரிந்து கொண்டோம். பல வகைகளில் பல்வேறு, அதாவது ஒரிஜினல் டீ டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான். இந்த கம்பெனி அந்த பிராண்டு இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. மேக்ஸிமம் எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அந்த அளவுக்கு தரமானது. கண்முன்னாரே தயார் செய்து அதை விற்பனைக்காக காட்சிப்படுத்துகிறார்கள். நமக்கு போகும்போதெல்லாம் ஒரு டேக் கொடுப்பாங்க. அந்த டேகை ஸ்கேன் பண்ணி தான் என்ன வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கலாம், கேஷ் கவுண்டர்லையும் வாங்கிக்கலாம்.
அடுத்தது நாம் அது இந்த விற்பனை பிரிவு எல்லாம் பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்கும். பல விதமான டீக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பக்கத்தில் இந்த விளையாட்டு பொருட்களுக்கு தேவையானது எல்லாம் கூட அங்கே இருக்குது. தேயிலை உற்பத்தியில் ஏற்றுமதி முன்னோடியில் நீலகிரி தான் முதல்ல இருக்குது. ஆங்காங்கே அதனுடைய பானங்கள் என்னென்ன இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறோம். சரி, இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலாம். அருகிலே அதை முடிச்சுட்டு அந்த தொழிற்சாலையில் ஒரு சாக்லேட் தயாரிப்பு பிரிவும் உள்ளது. இந்த சாக்லேட்டுகள் சாக்கோ பவுடர் முதல் சாக்லேட் பேஸ்ட் வரை பல்வேறு வடிவங்களில் மாற்றம் அடைகிறது என்பதை நாம் பார்க்கலாம். நேராக அவங்க செய்கிற அந்த ப்ராசஸ் மிஷினரியில் கையிலெல்லாம் க்ளவுஸ் போட்டு ஹைஜீனிக்காக எப்படியெல்லாம் விதவிதமாக தயார் செய்கிறார்கள். வீட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள, அதாவது ஹோம்மேட் சாக்லேட் வகைகளும் இங்கே கிடைக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டாக வெறும் சாக்லேட் ஆனால் கிடைக்கும். அதில் பழங்கள், நட்ஸ், அத்திப்பழம், தேன், திராட்சை மற்றும் பால், காஃபி சாக்லேட் மற்றும் சர்க்கரை இல்லாத சாக்லேட்கள்லாம் கிடைக்குது. நம்ம எவ்வளோ வேணுமானு வாங்கிக்கலாம். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த தொழிற்சாலையை பார்வையிடலாம். நுழைவு கட்டணம் 20 ரூபாய். தொழிற்சாலையின் முன் ஒரு சாகச கிளப்பும் உள்ளது. மலையேற்றம்,